Next question. Plus 2, 12th, Tamil Nadu State Board English, paragraph simplified. God sees the truth but waits. Leo Tolstoy. Question. Why did Akshanov decided not to reveal the truth about Makar Semyonich? அதாவது அக்ஷனவ் முடிவு பண்ணிட்டான் அவனை பற்றின உண்மையை, மார்க்கர் செமியானிச்சை பற்றின உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவனை பற்றின ட்ரூத், அவனை பற்றின உண்மையை எதுக்கு சொல்லணும் அப்படின்னு, எதுக்கு அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். என்னென்னா அந்த கதை உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஆன்சருக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, கவர்னர் கேட்குறாரு, யூ ஆர் அ ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன். நீ உங்கள் ஒரு உண்மையான பெரிய மனுஷன், பொய் சொல்ல மாட்டீங்க, அதனால் நீங்கள் ஒரு ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், நீங்கள் ஒரு உண்மையுள்ள பெரிய மனிதர். டெல்மி, சொல்லுங்கள், பிஃபோர் காட், கடவுளின் பேரால் நான் கேட்குறேன், கடவுள் முன்னாடி நிற்கிற மாதிரி நீங்கள் இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். ஹூ டக் த ஹோல்? அதாவது ப்ரிசனில், அந்த சிறைச்சாலையில் மார்க்கர் செம்யானிச் ஒரு குழி தோண்டி, பாதாள குழி தோண்டி தப்பிக்கிறதுக்கு அவன் ஒரு ஓட்டை போடுறான். அது தெரியும்ல உங்களுக்கு அந்த கதையில். அப்போது அது உங்களுக்கு தெரியும், அது யார் இந்த ஓட்டையை போட்டது, இந்த குழி தோன்றுனது யாருன்றது அக்ஷனவுக்கு தெரியும்னு சொல்லி அவர் கவர்னர் கேட்குறாரு. கேட்கும்போது சொல்லுங்கள், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், ஹூ டக் த ஹோல், அந்த ஓட்டையை போட்டது யார் அப்படின்னு இந்த கவர்னர் ஆஸ்ட் அக்ஷனவை கவர்னர், அந்த ஆளுநர் கேட்குறாரு. அந்த சிறைச்சாலையோட ஆளுநர் அக்ஷனவை கேட்குறாரு, டெல் மீ த ட்ரூத், உண்மையை சொல்லுங்கள், கடவுளின் பேரால் நான் கேட்குறேன், கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்கிற மாதிரி உண்மையை சொல்லுங்கள். இந்த ஹோல், ஹூ டக் த ஹோல், இந்த ஓட்டையை யார் போட்டா, இந்த ப்ரிசனில், இந்த சிறைச்சாலைக்குள்ளே யார் ஓட்டையை போட்டது? யூ ஆர் த ட்ரூத்ஃபுல் ஓல்டு மேன், நீங்கள் ஒரு உண்மையான பெரிய மனிதர், அதனால் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கவர்னர் கேட்குறாரு அக்ஷனவ்ட்ட. செகண்ட் பாயிண்ட், அக்ஷனவ் அதுக்கு என்ன சொல்கிறான், ஒய் ஷுட் ஐ ரிவீல் மார்க்கர் ஹூ ரூயின் மை லைஃப்? அவனா மனசுக்குள்ள நினைக்கிறான், மார்க்கர் தான் அவன் வாழ்க்கையவே நாசம் பண்ணவன், மார்க்கர் செமியானிச் கொலையை பண்ணிவிட்டு இவன் மேலே பழிய தூக்கி போட்டவன், இவனை பற்றின இவங்கிட்ட நம்ம வாழ்க்கையவே நாசம் பண்ணவனை பற்றி எதுக்கு நம்ம வெளிப்படுத்தணும், எதுக்கு அவனை வெளியிடணும், வெளியே சொல்லணும், இவன் தான் குற்றவாளின்னு சொல்லி. ஒய் ஷுட் ஐ ரிவீல் மார்க்கர் ஹூ ரூயின் மை லைஃப்? என் வாழ்க்கையவே நாசம் பண்ண இவனை எதுக்கு நான் காட்டி கொடுக்கணும்? அது எதுக்காக அப்படி காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்கள். இஃப் ஐ டெல் தே வில் ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மார்க்கர். இப்போ நான் சொன்னேன்னு வைங்க, இவன் தான் குழி தோண்டுனா, மார்க்கர் தான் குழி தோண்டுனான்னு கவர்னர்கிட்ட அக்ஷனவ் சொன்னால் என்ன நடக்கும்? இஃப் ஐ டெல், நான் உண்மையை சொன்னேன்னா என்ன நடக்கும்? தே வில் ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மார்க்கர். அவனை சவுக்காலேயே அடித்து கொண்டுருவாங்க, மார்க்கரை சவுக்கில் அடித்தே அவனுக்கு உயிர் போயிடும். அண்ட் வாட் குட் வுட் இட் பி டு மீ? அது என்ன நன்மையாக இருக்கும் எனக்கு? அவனை சவுக்கால் அடித்து, மார்க்கரை சவுக்கால் அடித்து கொள்றதுனால அது என்ன நன்மை நடந்துற போகுது அக்ஷனவுக்கு அப்படின்னு யோசிக்கிறான். நான் எப்படி நல்ல மாதிரி நினைக்கிறான் பாருங்கள் அக்ஷனவ். ஒய் ஷுட் ஐ ரிவீல் மார்க்கர் ஹூ ரூயின் மை லைஃப்? என் வாழ்க்கையவே நாசம் பண்ண மார்க்கரை பற்றி நான் ஏன் வெளிப்படுத்தணும் உண்மையை? இஃப் ஐ டெல், அப்படி சப்போஸ் நான் உண்மையை சொன்னால் கூட என்ன நடக்கும்? தே வில் ஃப்ளாக் த லைஃப் அவுட் ஆஃப் மார்க்கர். அவனை சவுக்காலேயே அடித்து கொண்டுருவாங்க மார்க்கரை. அப்புறம் அதனால எனக்கு என்ன நன்மை விளைய போகுது? அண்ட் வாட் குட் வுட் இட் பி டு மீ? அது என்ன எனக்கு நன்மையாக போகுது அப்படின்னு அக்ஷனவ் நினைக்கிறான். அதனால் தேர்ட் பாயிண்ட்டு, அக்ஷனவ் செட் டு த கவர்னர். கவர்னர்கிட்ட சொல்கிறான் அக்ஷனவ், என்ன சொல்கிறான்? ஐ கான்ட் சே யோர் ஹானர். நீதிபதி அவர்களே, உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியாது. யோர் ஹானர், மேன்மை பொருந்திய கவர்னரே, உங்ககிட்ட இதை இந்த உண்மையை நான் சொல்ல முடியாது. ஐ கான்ட் சே யோர் ஹானர், இட் இஸ் நாட் காட்ஸ் வில். இது கடவுளுக்கு இஷ்டம் இல்லை, இதை நான் வெளிப்படுத்துறதுல கடவுளுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஐ கான்ட் சே யோர் ஹானர், மேன்மை பொருந்திய கவர்னரே, உங்கள்கிட்ட இதை நான் சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் காட்ஸ் வில் தட் ஐ ஷுட் டெல். இதை நான் சொல்லணுன்றது கடவுளோட கட்டளை இல்லை, இது கடவுளோட கட்டளை இது இல்லை, நான் உங்ககிட்ட இதை வெளிப்படுத்தணுன்றது. ஐ எம் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ், நான் உங்கள் கையில் இருக்கேன். டூ வாட் யூ லைக் வித் மீ, என்ன வேணால் நீங்கள் செஞ்சுக்கோங்க, உங்கள் கையில் நான் இருக்கிறேன், நான் உண்மையை சொல்ல முடியாது, நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க. டூ வாட் யூ லைக் வித் மீ, என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க. கவர்னர் ட்ரைடு, கவர்னர் மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்த்துருக்கிறார் அவங்ககிட்ட உண்மையை வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷனவ்கிட்டருந்து. பட் அக்ஷனவ் செட் நத்திங், எதுவுமே சொல்லலை.
த மேட்டர் ஹேட் டு பி லெஃப்ட். அந்த விஷயத்தை அப்படியே கைவிட வேண்டியதாக போயிடுச்சு கவர்னருக்கு. அக்ஷயனோவை துருவி கேட்டு பார்த்துருக்காரு எப்படியாவது அவன்கிட்டருந்து உண்மையை வரவழைக்கலான்னு. ஆனால் கடைசி வரைக்கும் அக்ஷயனோ எதுவுமே செட் நத்திங், ஒன்றுமே சொல்லலை. த மேட்டர் ஹேட் டு பி லெஃப்ட். அதை அந்த விஷயத்தையே கைவிட வேண்டிய நிலைமைக்கு கவர்னர் போயிட்டார். சரி, 4th பாயிண்ட்டு. Innocent Akshayanav's 26 years of suffering in prison can never be changed. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். எந்த குற்றமும் செய்யாத அக்ஷயனோவோட 26 வருஷ வாழ்க்கை சிறையிலேயே முடிஞ்சு போச்சு. அவனோட சஃபரிங் இன் பிரிசன், அவனோட கொடுமை, ஜெயிலில் அவன் பட்ட கொடுமை, 26 வருஷ கொடுமை அவனோட. இது எந்த விஷயத்தையும் மாற போகிறதில்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கேன் நெவர் பி சேஞ்ச். திஸ் கேன் நெவர் பி சேஞ்ச். இது மாற்றவே முடியாது. இன்னோசன்ட் அக்ஷயனவ், ஒரு குற்றமறியாத குற்றமற்ற அக்ஷயனோவோட 26 வருட ஜெயில் வாழ்க்கை, ஜெயில் சஃபரிங், ஜெயிலில் அனுபவித்த வேதனை மாறவே போகிறதில்ல. முடிஞ்சு போச்சு. அது அவ்வளோதான். அவன் பட்ட வேதனைகள்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அது எந்த விதத்துலேயும் மாறாது. அதனால் இதை உண்மையை சொல்கிறதுனால ஒன்றும் மாற்றம் ஏற்பட போகிறதில்ல அப்படின்னு அவன் சொல்ல மறுத்துட்டான். அக்ஷயனவ் தாட், லெட் மார்க்கர் பே ஃபார் வாட் ஐ ஹாவ் சஃபர்டு. அப்போ அக்ஷயனவ் நினச்சிருக்கான், அக்ஷயனவ் தாட், மார்க்கர் நான் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் அவன் கடவுளுக்கு பதில் சொல்லட்டும். பேனா இதில் பணம் கட்டுற பே இல்லை, பேமெண்ட் அந்த பே இல்லை, அவன் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறது. லெட் மார்க்கர் பே ஃபார் வாட் ஐ ஹேவ் சஃபர்ட். நான் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் அவன் பதில் சொல்லட்டும் கடவுள்கிட்ட, இல்லை அதுக்கான தித்துவலியை அவன் அனுபவிக்கட்டும் அப்படின்னு அக்ஷயனவ் நினைக்கிறான். லெட் மார்க்கர் பே ஃபார் வாட் ஐ ஹேவ் சஃபர்ட். நான் பட்ட அவஸ்தைக்கெல்லாம் அவன் அதுக்கான தித்துவலியை அவன் அனுபவிக்கட்டும், அந்த பாவத்துக்கான பலனை அவன் அடையட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறான். அப்புறம் 6வது பாயிண்ட். ஸோ அக்ஷயனவ் டிசைடட் நாட் டு ரிவீல் த ட்ரூத் அபவுட் மார்க்கர் செமியனோச். அதனால் அக்ஷயனவ் முடிவு பண்ணிட்டான், அவனை பற்றின மார்க்கர் பற்றின உண்மையை யார்கிட்டையும் வெளியே சொல்கிறது, நாட் டு ரிவீல், வெளியே சொல்லக்கூடாதுன்று, அவன் உண்மையை வெளியே சொல்லக்கூடாது. யார்? மார்க்கர் செமியனோச்சோட உண்மை புலி நோண்டுனான்ல, அந்த உண்மையை வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அக்ஷயனவ் முடிவு பண்ணிட்டான். இதுலேருந்து என்னென்னா, ஒரு நோபல் சோல் அக்ஷயனவ்ன்றவன் ரொம்ப நோபலானவன், ரொம்ப நல்லவன். கடவுளுக்கு விரோதமான எதையுமே நம்ம செய்யக்கூடாது. கடவுள் பார்க்குறாரு, கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம ஓட்டுவோம், என்ன நடக்குதுமோ அது நடக்கட்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கான். சரியா? இதை பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் பேராகிராஃபாக எழுதுங்க, கையில் எழுதி படிங்க. அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடலை. நீங்கள் கையில் எழுதிட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆகும். சரியா? ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எழுதி பாருங்களா தங்கங்களா, செல்ல பிள்ளைங்கள அழகாக எழுதி படிங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகுமா? ஆல் தி பெஸ்ட். பாய்.